Hello ladies, welcome back to my channel. நீங்கள் சலூன் லைக் ஹேர் கட் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத மாதிரி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் கண்மணி. ஐ எம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஃபேஷன் கிரியேட்டர். ஸோ விதவுட் எனி லேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் கட்டுக்கு நீடட் திங்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு ஒயிட் டூத் கோம் ஒன்று தேவைப்படும், அண்ட் ஸ்மால் டெயில் கோம் ஒன்று தேவைப்படும், அண்ட் சிசர்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ், வாட்டர் ஸ்ப்ரே, ட்ரையர் அண்ட் ரோலர் கோம். ஓகே கைஸ், நான் என்னோடய ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இப்போ கீழே எடுத்துகிட்டு டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நான் ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி எந்த டேங்கிள்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக சீவி நான் இங்கே ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். அண்ட் பேலன்ஸ் இருக்க ஹேரையும் பார்த்திங்கன்னா நல்ல டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த லென்த்துக்கு உங்களுக்கு கட் பண்ணணுமோ அந்த லென்த்துக்கு வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த லென்த் தான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். அந்த ரப்பர் பேண்ட்க்கு மேலே தான் என்னோடய கைட்லைன். ஸோ நான் அங்கே கட் பண்ண போகிறேன் ஹேர். உங்களுக்கு சப்போஸ் லென்த்தி ஹேர் இல்லை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் அதை கைட்லைனாக வச்சு ஹேர் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த பார்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் நல்லா கோம் பண்ணி எக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஈவன் அவுட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சிசர்ஸ் வச்சு கொஞ்சம் கிறிஸ்கிராஸாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்காக ஹேருக்கு. அதுக்கப்புறமா என்னோடய ஹேர் எல்லாமே பேக்கில் போட்டுட்டு நான் சென்டராக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். அது எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இயர் டு இயர் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் செக்ஷன் வந்துட்டு நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். அண்ட் பேக் செக்ஷன் வந்துட்டு நான் தனியாக ஹாஃபாக பிரித்து இந்த சைடும் அந்த சைடும் வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ளோ ட்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் செக்ஷனோட ஹேர் மட்டும் தனியாக ஒரு கிளச் பண்ணிவிட்டு அண்ட் பேக்கில் வந்து சென்டராக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நான் ரெண்டு ஹேரையும் வந்துட்டு நான் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன். ஸோ நான் இந்த ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கி என்னோடய நோஸ்க்கு நேராக வர மாதிரி வச்சுட்டு நான் வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். அது ஸோ நான் இந்த ஹேரை வந்துட்டு உங்களுக்கு நான் இன்டர்ன் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணேன் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் அவுட் டர்ன் பண்ணி வந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன் கேர்ள்ஸ் கிடைக்கிறதுக்காக. அண்ட் சேம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடும் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டர்ன் அதாவது நோஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் இன்டர்ன் பண்ணி ஒரு தடவை ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு நான் அவுட் டர்ன் பண்ணி வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வருது இல்லைங்களா? ஹேரில் வந்துட்டு அந்த லேயர்ஸாக தனித்தனியாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நான் ரெண்டு சைடும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு செக்ஷன் ஹேரையும் நம்ம ப்ளோ ட்ரை பண்ணி கேர்ள் பண்ணதுக்கப்புறமா இப்போ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் செக்ஷன். ஸோ இந்த ஃப்ரண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் எந்த சைட் பார்ட்டிஷன் எடுப்பீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அந்த செக்ஷன் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு
ரைட் சைடு கொஞ்சமாக எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ஹேரையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். நம்ம ஹேர் கட் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வீட்லேயே அழகாக ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஃபுல்லாக பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டி கான்டென்ட் நிறைய நம்ம சேனலில் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.